வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, எல்லோரும் வேர்ல்ட் கப் பார்த்தீங்க. ஆனால் நடுவில் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு சில விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எடுத்துகிட்டு இப்போ அடிக்க போகிறோம். இப்போ நீங்கள் எல்லோரும் எங்களை பார்த்து ஆஹா ஃபுட்பாலில் மெஸ்ஸி தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏட்ரஸ்லாம் சிரிச்சிங்களே. இப்போ நம்ம இந்தியன் டீம் பார்க்க போகிறோம். நாங்களாச்சும் பரவாயில்லடா, ஃபைனல்ஸில் போய் ஆச்சும் தோற்றோம். நீங்கள் என்னடா அயர்லாண்ட் கூடலாம் தோத்துட்டு இருக்கீங்க? யாரா நீங்கள்? சரிடா, மன்னிச்சிடலாம். எதுக்குடா அத்தனை லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஒரு டீமில்? உங்களுக்கே தோண வேணாமாண்டா? ஏன்னா ஒரு டீம் பேலன்ஸ்டாக இல்லையே, இவ்வளோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போவோமே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் பெரிய ஆள் தான், உங்கள் கோச் பெரிய ஆள் தான், நான் ஒத்துக்கிறேன், அதில் டவுட்டே கிடையாது. அவர் லெஃப்ட் ஹேண்டர்னு சொல்லிட்டு எதுக்குடா டீமு ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்டராக மாற்றுறீங்க? நான் என்னடா சொல்கிறது? அதுக்கு ஓகேடா, சரி, நீங்கள் இது கூட நான் மன்னிச்சிடலாம். எதுக்குடா சஞ்சு சாம்சனை கிரிக்கெட் அவர் சொன்னால் உள்ளே வெளியே கேம் விளையாட்டுருக்கீங்க அவர் கூட? அவர் எவ்வளோ பெரிய பேட்ஸ்மேன் தெரியுமாடா? அவர் கீப்பிங் கூட செம்மையாக பண்ணுவார்டா. அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கடா. நான் ஐயோ, சேட்டாவை உட்கார வச்சிட்டிங்களேடா. உங்களுக்கு இருக்குடா, ஒரு நாள் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஐபிஎல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பாவம்டா, அவர் ரொம்ப வருஷமாக உள்ள வெளியே கேமே விளையாட்டுருக்காரா. எப்போ கிரிக்கெட் விளையாடுவார்னே எனக்கு தெரில. சரி, நான் அது கூட விட்டுறேன், இதெல்லாம் விட்டுறல. ஒரு கிரிக்கெட் ஃபேனாக நான் கேட்குறேன், எதுக்குடா கேஎல் ராகுல் விட்டு போகிறீங்க எல்லா மேட்சும்? அவன் என்ன சொன்னாலும் பண்ணுவான்டா. கீப்பிங் பண்ண சொன்னால் கீப்பிங் பண்ணுவான், ஃபீல்டிங் பண்ண சொன்னால் ஃபீல்டிங் பண்ணுவான், ஓப்பனிங் எனக்கு சொன்னால் ஓப்பனிங் இறங்குவான், மிடில் ஆர்டர் சொன்னால் மிடில் ஆர்டர் இறங்குவான், ஃபினிஷர் இறங்க சொன்னால் ஃபினிஷரும் இறங்குவான்டா. உனக்கு என்ன வேலை தெரியும்? எது கொடுத்தாலும் செய்வேன். எது கொடுத்தாலும் செய்வியா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். என்ன கொடுத்தாலும் செய்வேன். என்னோட கேப்டனே பரவாயில்ல போகிறடா. நான் ரன்னே அடிக்கலைன்னா கூட என்னை டீமில் சேர்த்துப்பான்டா. கேட்ச் விட்டால் கூட என்னை டீமில் சேர்த்துப்பான்டா. ஆனால் பெர்ஃபார்ம் பண்ணுற ஒருத்தன் எல்லாமே பண்ணுறேன்றான், அவனை விட்டு போகிறீங்களேடா, யாரா நீங்கள்? ஐயோ, சரி, அதெல்லாம் விட்டுருங்க. ஒருத்தனுக்கு போலிங்கும் வராது, ஃபீல்டிங்கும் வராது, பேட்ஸ்மேனும் ஸ்பின்னர்ஸை மட்டும் தான் அடிப்பான். ஏன்னா அவனெல்லாம் நீங்கள் எப்படா எடுத்துகிட்டு போகிறீங்க? புரியலடா. அவன் என்னடா பண்ணான்? ஏதா காசு கொடுத்தானா? கிஷான் மைண்டில் வரான். நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா இது இந்தியன் டீமா இல்லைன்னா எனக்கு எஸ்ஐ சார், ஐயோ இங்கே பாருங்கள் சார், ஒரே பைத்தியங்களாக இருக்குது சார். சார் எஸ்ஐ சார், புரியலடா. என்ன எனக்கு பார்த்தா சிரிப்பாக வருது. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் வேர்ல்ட் கப்பே வரப்போகுது. இந்த டீம்மேட்ஸ் எல்லாம் போனால் நிஜமாக வேலைக்கு ஆகவே ஆகாது. இதில் பாவம், எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் பேசாததுனால நல்ல பேட்ஸ்மேனே கிடையாது. அவனும் என்றைக்கா ஒரு மேட்ச் தான் அடிக்கிறான், இல்லைனா 2 மேட்ச் அடிக்கிறான். அதுக்கப்புறமா எல்லார் மாதிரியும் அவனும் அவுட் ஆயிடுறான். சரி, இப்போ இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டாலும், தயவுசெய்து திருப்பி ஜடேஜாவை டீமுக்குள்ளே கொண்டு வாங்க, கேஎல் ராகுல் டீமுக்குள்ளே கொண்டு வாங்க, கௌதம் வெளியே போட்டுருங்க. ஏன்னா அது ஒன்று மட்டும்தான் பண்ண முடியும். தயவுசெய்து இந்த ஆட்டிடியூட், பாலிட்டிக்ஸ் எல்லாமே இதில் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஸோ ஐபிஎல் நடத்துனீங்க, நான் ஒத்துக்கிறேன், ஐபிஎல் நடத்துனீங்க, எனக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆகிடுச்சு, நான் ஜாலியாக இருந்தேன். நீங்கள் 200 அடிக்கும்போது தான் நான் ஜாலியாக இருந்தேன். அந்த ஃப்ளாட் பிட்ச்சு செம்மையாக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. வா, இப்படிலாம் T20யில் ஆட முடியுமா அப்படின்னு சொல்லி ஃப்ளாட் பிட்ச்லாம் கொடுத்து நீங்கள் அடித்தது என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. நீங்களும் காசு வாங்கிட்டீங்க, அது முடிஞ்சிச்சு. சரி, ஓகே, ஃபுட்பால் இப்படி இருக்குது, சரி விட்டு நம்ம இப்போ கிரிக்கெட் போனால் இவனுக்கு அதுக்கு மேலே சிரிப்பு காட்டுறான். சரி, அதுக்கப்புறமா இந்த சைடு சினிமா போய் பார்க்கலான்னு பார்த்தா என்னடா ராயன் படத்துக்கு நேஷ்னல் அவார்டு கொடுத்துருக்கீங்க. இருங்க, அதுக்கு வரேன், அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் வரேன், அது நம்ம பேசுவோம். ஸோ ஓகே, இதோட இந்த கிரிக்கெட் வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்கேஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா உங்களோட வியூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கிளம்புறேன், டாட்டா, பாய்.